தமிழ்நாட்டில் புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கி இருப்பதாக அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். ஒரு அதிகாரப்பூர்வ வலைதள பக்க நேரலையின் மூலமாக இந்த அறிவிப்பை அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கார். ஷியாம், வணக்கம். அண்ணாமலை ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். விரைவில் இது அரசியல் கட்சியாகவும் மாறக்கூடும் என்று அறிவித்திருக்கிறார். யாருடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அண்ணாமலையினுடைய இந்த வருகை இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். இத்தனை நாட்களாக ஒரு கேள்விகளோடு பயணித்துக் கொண்டிருந்தோம். இன்று அந்த கேள்விகளுக்கு விடை தெரிந்து விட்டது. அண்ணாமலை ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கி விட்டார் என்று, இது விரைவில் அரசியல் கட்சியாக மாறக்கூடும் என்றும் எப்படி புரிந்து கொள்ளலாம் திரு ஷியாம்? பொதுவாக இயக்கம் தொடங்குவார்கள், அதை கட்சியாக மாற்றுவார்கள். அண்ணாமலை ஒரு கட்சியின் மாநில தலைவராக இருந்து இப்போது இயக்கம் தொடங்கி நாளை கட்சியாக மாற்றப் போகிறார். இப்படி ஒரு பெரிய ஒரு சுற்றி வளைத்த ரூட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பொலிட்டிக்கல் ரூட்டே கொஞ்சம் வளைச்சு போகுது. அப்போ கட்சின்னு ஆரம்பித்தால் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். கட்சியின் கொள்கை, செயல் திட்டம், டெல்லியை எதிர்க்கிற கட்சியா எதிர்க்காத கட்சியா, தமிழ்நாட்டின் முதன்மை பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த கட்சி வைக்கிற தீர்வு என்ன, இயக்கம்னு ஆரம்பிக்கும் போது அதுக்கு உடனடியா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சௌரியத்தை கன்சிடர் பண்ணி தான் இந்த இயக்க ரூட்டை அவர் கையில் எடுத்திருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. இப்ப கட்சி தான் உடனடியா பெயர் சொல்லணும், தேர்தல் ஆணையத்துல ஒரு பதிவு வேணும், கட்சிக்கான அவைத்தலைவர் யாரு, பொருளாளர் யாரு, ஏகப்பட்ட கேள்வி இருக்குங்களா. கட்சினா மாவட்ட அளவில் அமைப்பாளர்களை போடணும். ஒரு இயக்கம் அது வெப்சைட்ல தொடங்கி இத்தனை பேர் மெம்பரா இருக்காங்க, இதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது அந்த ரூட்டை தான் அவர் கையில எடுத்து இருக்கிறாரு. இன்னமும் தெளிவு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பிஜேபியில ராஜினாமா பண்றது அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு ஏதோ ஒரு நகர்வு இருக்குன்னு உணர்த்துவதற்காக இந்த இயக்கம்ங்கிறத அவர் சொல்றாரு. ஆனால் பொதுவாக இந்த ரூட் வெற்றியை தராது. என்ன காரணம்னா, இயக்கம் சார்பாக என்றால் ஒரு டிவி விவாத மேடையில கூட இடம் கிடைக்காதுங்களே. அரசியல் இடத்தையே விட்டுருங்க, வெற்றிடத்தை நிரப்புவது இல்ல தனக்கென ஒரு இடத்தை உருவாக்குவது அதெல்லாம் விட்டுருங்க. டிவி விவாத மேடையில இயக்கத்துக்கு என்ன இடம் கிடைக்கும்? அதெல்லாம் இதுல இருக்கிற மைனஸ் பாயிண்ட். போக போக பொறுத்திருந்து பார்த்தால் புரியும். ஆனா திரு ஷியாம், இன்னொரு பக்கத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. விஜய் மக்கள் இயக்கம்னு தொடங்கப்பட்டதுதான் இன்று தமிழக வெற்றி கழகமா உருப்பெற்றிருக்கு. ஒருவேளை அந்த ஃபார்முலா தனக்கு ஒர்க் அவுட் ஆகலான்னு கூட அண்ணாமலை நினைத்திருக்கலாம் இல்லையா? நாமளும் ஒரு இயக்கத்தை தொடங்கலாம், அடிப்படையில பலரை இணைக்கலாம், இணைத்ததற்கு பிறகு ஒரு பல கூட்டங்களோடு சேர்ந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கலாம் என்று அண்ணாமலையினுடைய எண்ணம். இந்த எண்ணம் கூட சரியா இருக்குமோன்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அப்படி என்றால் விஜய்க்கும் அண்ணாமலைக்குமான வேறுபாடு என்னன்னு நம்ம பார்க்கணும். விஜய் சினிமா ரசிகர் மன்றம், திரை கதாநாயகன், ஒரு தோற்றத்தை பெரிதாக காட்டக்கூடிய திரை பிம்பம். அதுக்கு பிறகு அது மக்கள் இயக்கமாக மாறி கட்சியாக மாறிச்சு. ஆனா அண்ணாமலை அப்படி இல்லைங்க. அவர் ஐபிஎஸ் ஆபிசர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், ஒரு புலி. அதுக்கு பிறகு ஒரு பிஜேபிங்கிற ஒரு கட்சியில எடுப்புலயே மாநில தலைவர் பதவி. அதுக்கு பிறகு அரவக்குறிச்சி தேர்தலில் போட்டி போட்டிருக்காரு, கோயம்புத்தூர் தேர்தலில் போட்டி போட்டிருக்காரு, 2 தேர்தலில் போட்டி போட்டாச்சு. கலா அரசியல்லே அவருக்கு நிறைய அனுபவம் வந்துருச்சு. இனி விஜய் மாதிரி மக்கள் இயக்கம் மாதிரியான ஒரு இயக்கத்தை தொடங்கி அதே கட்சியாக மாற்றுவதுங்கிறது ரொம்ப பெரிய சர்க்குலர் ரூட்டாலங்க தெரியுது. அப்படின்னா அண்ணாமலை திருப்பி இன்னொரு சர்க்குலர் ரூட் எடுத்து விஜய் மாதிரி சினிமா நடிக்க போயிட வேண்டியதுதான். கட்சி, இயக்கம், திரைப்படத்துறை, அப்புறம் திருப்பி பிஜேபிங்கிற கட்சி, அப்புறம் ஒரு இயக்கம், அப்புறம் சினிமா, அப்புறம் மீண்டும் கட்சி, அப்படிதான் போகும். இப்ப அண்ணாமலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, அண்ணாமலை அடிப்படையில பாஜகவில் தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். பாஜகவினுடைய சித்தாந்தம் அண்ணாமலையின் மீதும் இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் எடுபடுமா என்ற ஒரு கேள்வி. ஆனா அண்ணாமலை அதற்கும் இன்று ஒரு விளக்கம் கொடுத்து விட்டார் இல்லையா? தமிழ்நாட்டில் அதிமுக, திமுகவை இந்த அண்ணாமலை எப்படி பார்க்கிறாரோ அதே போலதான் பாஜகவையும் பார்ப்போம். எதற்கு எதிர்க்க வேண்டுமோ அதற்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் என்பதையும் இந்த மக்களுக்கு சொல்லிவிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அது குறித்து உங்களுடைய பார்வை? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபி சித்தாந்தம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. வந்த உடனே அவர் மைக்கேல்பட்டி பிரச்சனையை தான் எடுத்து அதை பூதாகரமாக்குனாரு. கடைசியில் சிபிஐ விசாரணையிலேயே அண்ணாமலை சொன்ன எல்லாமே தப்புன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுங்க. அதுக்கு அவர் வருத்தம் கூட தெரிவிக்கல. அப்போ பிஜேபி என்கிற ஒரு கட்சி, அந்த கட்சி மீது நமக்கு இருக்கிற வெறுப்பு பிஜேபி மீதான வெறுப்பு கிடையாதுங்க. அப்படி பார்த்தா திமுக வாஜ்பாய் காலத்துல கூட்டணி வைத்திருக்கிறது, ஜெயலலிதா அம்மா கூட்டணி வைத்திருக்கிறாங்க. பிஜேபிங்கிற கட்சி மீதான வெறுப்பு இல்ல.
பிஜேபிங்கிற கட்சியின் சில தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு மாறுபட்ட விஷயங்களை செய்தார்கள். இதுதான் இதுல இருக்கிற உண்மையான பாயிண்ட் இதுதாங்க. அப்படின்னா இன்றைய தேதிக்கு அது வந்து நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா தான். இப்ப நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா அவங்களோட பாலிடிக்ஸ் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அண்ணாமலை ஒன்று அதை எதிர்க்கணும் இல்ல ஆதரிக்கணும், ரெண்டு வழியே கிடையாதுங்களா. இப்ப அதிமுக இருக்கு, அது என்டிஏ கூட்டணியில தான் இது வரைக்கும் இருந்தது 2026 வரைக்கும். அப்படின்னா நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா ரெண்டு பேரையும் ஆதரிக்கிறாங்கன்னு தான் நம்ம பொருள் கொண்டோம். இப்ப அண்ணாமலை வந்து அவரோட கட்சி சம்பந்தமாக எழுகிற கேள்விகளுக்கு எல்லாம் பதிலளிக்காம இருக்கிறதுக்கு தானே இந்த ரூட்டை கையாளுறாரு. இப்போ கட்சியில ஆரம்பிச்சா உடனே இந்த கேள்வி வந்துருமே, இங்க கேட்கிற கேள்வி. அவரு பிரஸ்ல வந்து எப்போதுமே பிரஸ்ஸ வந்து அவர் கான்டாக்ட் பண்ணிட்டு போறவருங்க. மைக்க நீட்டினாலே பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. ஆனா இப்ப பாருங்க, எந்த பிரஸ் மீட் எதையுமே கூப்பிடாம அவர் சமூக ஊடகம் வாயிலாக அந்த ஒன்வே கம்யூனிகேஷனை மட்டும்தான் செஞ்சிருக்காரு. அண்ணாமலை இன்று கட்சியை அறிவித்திருந்தார், அந்த கோணமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இன்று இயக்கத்தை தான் தொடங்கி இருக்கார். அதனுடைய பார்வையிலிருந்து திரு ஷியாம் கருத்துக்களை சொல்றாரு. ஆனா அண்ணாமலை சொல்லக்கூடியது இப்போதைக்கு இயக்கம், விரைவில் இது கட்சியாக வலுப்பெறும், தமிழ்நாட்டில் அடுத்து நடைபெறக்கூடிய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு சொல்லி இருக்கார். அப்படி என்றால் அரசியல் கட்சியாக விரைவில் உருப்பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தானே அண்ணாமலை விதைக்கிறார் என்ற அர்த்தம். அது அந்த நம்பிக்கை தான் விதைக்கிறாரு. ஆனால் அந்த பொது தேர்தல்ங்கிறது எந்த பொது தேர்தல்னு சொல்லணும்ல, சட்டமன்ற பொது தேர்தலா இல்ல 2029 வர்ற பாராளுமன்ற பொது தேர்தலா அல்லது வந்து வரவிருக்கிற உள்ளாட்சி தேர்தலா, இந்த கேள்விக்கான விடை கிடைக்கணும்ல. ஒருத்தர் அரசியல் கட்சிக்கு போற யாரா இருந்தாலுங்க பதவி மீதான ஒரு ஆசை அதெல்லாம் இல்லாம யாருமே கிடையாது. அப்ப உள்ளாட்சி தேர்தல்னு ஒண்ணு வரும்போது நம்ம பொலிட்டிக்கலா ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிற யூத் எல்லாருமே அதுல வந்து தீவிரமா இருப்பாங்க. ஏன்னா உள்ளூர் பதவிகள், அதுக்கு பிறகு மக்களவை தேர்தல் வந்துடும். அப்ப கட்சி கட்டமைப்பெல்லாம் அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தேவைப்படும். இதே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தேவைப்படுமே. அண்ணாமலை வந்து இயக்கம் அதுக்கு பிறகு கட்சின்னு ஆரம்பிக்கல அர்த்தம் இல்லைங்க. ஏன்னா ஏற்கனவே அவர் ஒரு அரசியல்வாதி, கிட்டத்தட்ட 5 வருடம் 2 தேர்தல் போட்டி போட்டிருக்கிறாரு, ஒரு பெரிய கட்சியோட மாநில தலைவர். இன்னமும் இயக்கம் அதுக்கு பிறகு கட்சின்னு சொல்றதுல எனக்கு நம்ம அது பொருத்தமாவே தெரியல. அண்ணாமலை கட்சியாக அறிவித்திருந்தால் அவருடைய அரசியல் பாதையை புரிந்திருக்கலாம். ஆனால் இயக்கமாக தொடங்கி இருப்பதில் சில கேள்விகள் எழுகிறது என்று திரு ஷியாம் எங்களோடு தொலைபேசியில் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை நன்றி திரு ஷியாம்.